தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான தேர்தல் களத்தை நோக்கி 2026 சட்டமன்ற தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு மாற்றாக களம் இறங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒருபுறம், தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு என பாய்ந்து வரும் திமுக அதிமுக கூட்டணிகள் மறுபுறம் என தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கிவிட்டது. இதில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் இப்போது தி நகர் எனப்படும் தியாகராய நகர் தொகுதியின் பக்கம் திரும்பியுள்ளது. கடந்த தேர்தலில் வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தப்பிப்பிழைத்த தொகுதி இது. இந்த முறை எப்படியாவது இந்த தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என அதிமுகவும் பாஜகவும் வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கின்றன. திமுக தரப்பில் ராஜா அன்பழகன் களம் காண்கிறார். தவேக சார்பில் புஸ்ஸி ஆனந்த் போட்டியிடப் போவதாக தகவல்கள் கசிகின்றன. இப்படி பெரும் தலைகளும் அரசியல் கட்சிகளும் அதிகார பலத்தோடு முட்டி மோதிக்கொள்ளும் இதே டி நகரில்தான் அந்த அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் மக்களின் ஆதரவை பெற போராடி கொண்டிருக்கும் வேளையில், நீங்க நில்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் என மக்களே ஒருவரை வற்புறுத்தி தேர்தலில் நிக்க வைக்கும் நெகிழ்ச்சியான சம்பவம் இங்கே அரங்கேறியுள்ளது. அவர்தான் தொழிலதிபர் சக்தீஸ்வரன். யார் இந்த சக்தீஸ்வரன்? கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக விளம்பர வெளிச்சம் இன்றி தியாகராய நகர் பகுதி பெண்களுக்கு தாயாகவும் சகோதரனாகவும் நின்றவர். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய அத்தனை நலத்திட்ட உதவிகளையும் தனது சொந்த உழைப்பில் ஈட்டிய வருமானத்தைக் கொண்டு தனிநபராக செய்து முடித்தவர். சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் இவருடைய வீடியோக்களை பார்த்தாலே தெரியும் இவர்களிடம் காட்டும் அந்த இயல்பான அன்பும் எளிமையும். அதிகார தோரணையின்றி மக்களில் ஒருவராக தெருவாக இறங்கி பணியாற்றிய இவரின் சேவையைக் கண்டு வியந்த மக்கள், எங்கள் தொகுதியை மாற்ற இவரே சரியான வேட்பாளர் என துணிந்து முடிவெடுத்துள்ளனர். பணபலம், அதிகார பலம், கட்சி பலம் என எதற்கும் அஞ்சாமல் மக்கள் பலத்தை மட்டுமே துணையாக கொண்டு வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்யவிருக்கிறார் சக்தீஸ்வரன். டி நகரை தக்கவைக்க நினைக்கும் ஆளுங்கட்சிக்கும் அதை கைப்பற்ற துடிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே ஒரு சுயேச்சை வேட்பாளராக சக்தீஸ்வரன் களமிறங்குவது எதிர்த்தரப்பு வேட்பாளர்களுக்கு இப்போதே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது வெற்றி என்றால், மக்களே ஒருவரை தேர்ந்தெடுத்து போட்டியிட வைப்பது மகா வெற்றி. அந்த மகா வெற்றியை நோக்கி தியாகராய நகரில் நடைபோடுகிறார் சக்தீஸ்வரன்.